எந்த முதலீடும் இல்லாம வீட்ல இருந்தே ரீசேல் பண்றது மூலமா 20,000 வரைக்கும் earn பண்ணலாம். அதற்கான அருமையான ஆப் தான் இந்த மீஷோ ஆப். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அக்கவுண்ட் செக்ஷனுக்கு போயிட்டு என்டர் ரெஃபரல் கோட்ல இந்த கோடை நீங்க கொடுக்கிறது மூலமா உங்களுக்கு 200 வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஹே गाइस, வெல்கம் டு டயட் ரெசிபீஸ். இன்னைக்கு டயட் ரெசிபில கவுனி அரிசி வச்சு ஒரு கீர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க பிரேக்ஃபாஸ்டாவோ டின்னராவோ எடுத்துக்கலாம். இதோட நன்மைகள் பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 4 டீஸ்பூன் கவுனி அரிசி எடுத்து லைட்டாக வாஷ் பண்ணிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க. இதோட தண்ணியை தூர கொட்டிட வேண்டாம். இதை தான் நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதை குக்கர்ல போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நீங்க வேக வச்சீங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு 10 விசில் வேக விட்டுக்கலாம். ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். அரிசி நல்லாவே வெந்திருக்கு. பார்க்க அரிசி மாதிரி இருந்தாலும் நம்ம மசிச்சு பார்க்கும்போது நல்லா அமுங்கும், நல்லாவே வெந்திருக்கும். இதை மசியலை அப்படின்னா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல இருந்து பேன்ல மாத்தினதுக்கு அப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சு அந்த அரிசியோட ஒன்று சேர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல ஒரு 200 ml அளவுக்கு பால் ஊத்திக்கலாம். பால் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காவை பொடிச்சு போட்டுக்கலாம். கடைசியா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கவுனி அரிசி கீர் ரெடி ஆயிரும். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட சிறுபருப்பு பாயாசம் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்ல தான் இருக்கும். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுல கொஞ்சமா சியா சீட் ஆட் பண்ணியிருக்கேன். டயட் இல்லாதவங்க சியா சீட் சேர்க்காம கூட சாப்பிடலாம். சியா சீட் பத்தின ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க லிங்க் செக் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான கவுனி அரிசி கீர் ரெடி ஆயிரும். உங்களுக்கு டயட் இருக்கிறப்ப இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு டெம்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி கீர் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்தியான டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல டயட் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பை.